தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்வு வளமாக இருக்கும்படி, நிலைத்த முன்னேற்றத்தை நோக்கிய முனைப்போடு இருக்கும்படி எங்களுக்கென்று உம்முடைய திருமகன் கிறிஸ்து வழியாக ஆண்டவரே நீர் அற்புதமான பாடங்களை எடுத்துச் சொல்லுகிறீர். தெய்வமே, நாங்கள் நல்ல நிலை வாழ்வை அடையும் பொருட்டு, இந்த உலகிலேயே ஒரு சாதனையாளர்களாக மாறும் பொருட்டு எங்களுக்கு இயேசு ஆண்டவர் உம்முடைய சொந்த மகன் காட்டிய பாதை இடுக்கான பாதை. சிலுவையை சுமந்து கொண்டு எங்களையே மறுத்து தன்னலமின்றி உம்மை நோக்கி செல்லுகின்ற பாதை. தெய்வமே, இயேசு ஆண்டவரே தன்னை ஒரு முன் உதாரணமாக வைக்கிறாரே. எங்களுக்காக பாடுகள் பட்டு ஒரு அடிச்சுவட்டை விட்டு சென்றார். நாங்கள் பின்பற்றும்படி அடிச்சுவட்டை விட்டு சென்றார். பாடுகள் பட்டு தெய்வமே, உண்மையாக வாழ, நீதியுடன் இருக்க, அன்பு செய்து வாழ, இந்த உலகிலே இவ்வாறு வாழ்ந்து உமக்கு உம்மை மாட்சிப்படுத்த எங்களுக்கென்று அடிச்சுவட்டை விட்டு சென்றார். ஆகவே நாங்கள் உண்மையை பின்பற்றினால், நீதியோடு வாழ்ந்தால், அன்பு சேவை செய்தால் எங்களுக்கு துன்பங்கள் வரும், இகழ்ச்சிகள் வரும், இழிவுகள் வரும், அவமானங்கள் எழும், நெருடல்கள் எங்களோடு இருக்கும். ஆனால் நாங்கள் விடாப்பிடியாக, வைராக்கியமாக, கடைசி வரை மன உறுதியோடு இருப்பவனே மீட்க பெறுவான் என்று சொல்லுகிற இயேசுனுடைய வார்த்தைகளின்படி கடைசி வரையிலும் நாங்கள் நிலைத்து உம்மிலே வாழ எங்களுக்கு வரமருள்வீராக. அதுதானே எங்களுக்கு நிலை இன்பத்தை கொடுக்கும், நிலை வாழ்வை கொடுக்கும், இவ்வுலகிலே எங்களை சாதனையாளர்களாக மாற்றும். தெய்வமே, எங்களுக்கு வரம் தாரும். குடும்ப வாழ்விலே இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்விலே இருக்கலாம். வருகின்ற துன்பங்கள் இயேசுவின் பொருட்டு என்றால், அன்பின் பொருட்டு என்றால், நீதியின் பொருட்டு என்றால், உண்மையின் பொருட்டு என்றால், அதை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் அதை தாங்கி செல்லுவோம், சிலுவையை சுமந்து செல்லுவோம். எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 30 35 இறை வாக்கு முடிய. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். அன்பானவர்களே, இந்த மாதத்திலே நாம் கடவுளுடைய வார்த்தைக்கென்று மிகுந்த அழுத்தத்தை கொடுக்கிற விவிலிய வாரத்தை கொண்டாடுகிறோம், விவிலிய ஞாயிறை கொண்டாடுகிறோம். எல்லாரும் விவிலியத்தை எடுத்து வர வேண்டும், எல்லாரும் விவிலியத்தை வாசிக்க வேண்டும், குடும்பத்திலே வாசிக்க வேண்டும், ஆலயத்திலே கொண்டு வந்து வாசகங்களை கவனிக்க வேண்டும், மறைவுரை குறிப்புகளை, அந்த இறை வார்த்தைகளை இருக்கிற குறிப்புகளை அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்வுக்கு உதவி செய்யும் அற்புதமான
வழிகள் இது என்றெல்லாம் குறிப்பிடப்படுகின்ற, சிறப்பாக குறிப்பிடப்படுகின்ற மாதம் இது. இதிலே இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தைகளை பாருங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர் பச்சை மரம். பச்சை மரத்தை மக்கள் கைகளிலே கடவுள் ஒப்புவிக்கிறார். துன்பங்களை கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். இந்த உலகம் மக்களை, கடவுளுடைய மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும். பொன்னை நெருப்பில் இட்டால் தானே அது பளபளக்கும். நெருக்கடிக்குள் கொண்டு வந்தால் தானே அது பளபளக்கும். பெரிய வெள்ளிக்கிழமைக்கு அடுத்துதானே ஈஸ்டர் ஞாயிறு வருகிறது. அதுதானே முறை. ஒரு விதை விதைக்கப்படுகிறது என்றால் அது பூமியிலிருந்து வெளியே கிளம்பி வரும் பொழுது பூமியை வெடித்துக் கொண்டு வர வேண்டி இருக்கிறது. அதற்கு முன் அந்த விதையில் வியர்வை துளிகள் வரவிருக்கிறது. வெடித்துக் கொண்டு அந்த பூமியிலிருந்து வெளியே கிளம்ப வேண்டும். ஒரு இருளான சூழ்நிலை, அழுத்தமான ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியிலே வேறு சூழ்நிலைக்கு அந்த விதைகள் முளைத்து வெளியே வருகின்றன. காற்று அடிக்கிறது, வெயில் அடிக்கிறது, ஆடு மாடுகள் வருகின்றன. அனைத்தையும் சமாளிக்க வேண்டும் அல்லவா? துன்பங்கள் வழி அதையெல்லாம் மீறி வளர்ந்து விட்டால் அதிலே எத்தனை கனிகள், எவ்வளவு குளிர்ச்சியான நிழல், எத்தனை பயனை தருகின்ற மரம். அப்படித்தானே இயல்பு. நம்முடைய மனித வாழ்விற்கும் கடவுள் அதைத்தான் கொடுக்கிறார். இயேசுவினுடைய சீடனாக இருக்க வேண்டும் என்றால் தன்னலம் மறந்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். ஆண்டவர் சொல்லுகிறாரே. திருப்பாடல் 119 அதிலே 22, 23 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். அன்பானவர்களே, பழிச்சொல்லையும் இழிவையும் என்னிடமிருந்து அகற்றியறணும். இந்த என்னிடமிருந்து என்று சொல்பவரிடம் என்ன இருக்கிறது? ஏனெனில் உன் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடித்துள்ளேன். கடவுளுடைய ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கின்றவனுக்கு பழிச்சொல்லும் இழிவும் இயல்பாக வந்து சேரும். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்கிறார்கள். உம்முடைய ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கிறேன். அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள். உலகம் எனக்கு நெருடல்களை கொடுக்கும், நெருக்கடிகளை கொடுக்கும். ஆனால் நான் உம்முடைய ஊழியனோ உம்மை பற்றியே சிந்திக்கிறேன். நம்முடைய வாழ்வு அப்படி அமைந்துள்ளதா? அப்படி இல்லை என்றால் நம்மிடம் இயேசுவை பின்பற்றுகின்ற சீடத்துவம் இல்லை. நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், இயேசு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் சீடர்கள், நம்மிலே யார் பெரியவர்கள்? அவர்களுக்குள்ளே விவாதம் செல்லுகிறது. மத்தேயு நற்செய்தியிலே 20வது அதிகாரம் 20, 21 வசனங்களிலே பார்க்கிறோம். செபதேயுவினுடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் யோவான், யாக்கோபு இவர்களுக்காக ஒருவன் வலப்பக்கத்திலும் ஒருவன் இடப்பக்கத்திலும் உம்மோடு அமர அருளும் என்று இயேசுவிடம் கேட்க வந்திருக்கிறார். யார் பெரியவர்கள்? இன்றைக்கு குருக்களிலே அல்லது கன்னியர்களிலே யார் பெரியவர்கள் என்ற போட்டி நிறையவே இருக்கிறது. இன்றைக்கு பொதுநிலை ஊழியர்களிலும் சரி, யார் பெரியவர்கள், யார் ரொம்ப பாப்புலரான கரிஸ்மேட்டிக், who is the greatest preacher in this area, யார் அதிகமாக டிவியிலே தோன்றுகிறார்கள், மக்கள் மத்தியிலே யார் பேசப்படுகிறார். இந்த போட்டி இருந்தால் அங்கு இயேசு பேச முடியுமா? இயேசு செயல்பட முடியுமா? ஏனென்றால் இயேசுவினுடைய நோக்கம், இயேசுவினுடைய போதனை, இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு, சீடர்களிடமிருந்து எதிர்பார்ப்பு என்ன? மார்க் நற்செய்தி 10:45 வாசிக்கிறோம். மணுமகன் பணிவிடை பெறுவதற்கென்று பணிவிடை புரியவும் மக்களுக்காக தன் உயிரை கொடுக்கவுமே வந்தார். மக்கள் மத்தியிலே மக்களிடம் அவர் கையளிக்கப்படுவார். இன்றைக்கும் இயேசுவினுடைய சீடர்கள் இந்த நெருக்கடிகள் மத்தியிலே கையளிக்கப்படுவார்கள். பழித்துறை இருக்கும், பழிப்புரைகள் இருக்கும், இழுக்கு இருக்கும், அவமானம் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும்.
இயேசுவை போதிக்க, இயேசுவை வாழ்ந்து காட்ட. பொன்னை நெருப்பில் இட்டால் தானே அது பளபளக்கும். கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டால் தான், இயேசுவுக்காக கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டால் தானே இயேசு நம்மிலே மிளிருவார். ஏற்றுக்கொள்கிறோமா? இயேசுவுக்காக துன்பங்களை கடந்து செல்ல முனைப்போடு இருக்கிறோமா? சிலுவையை தன்னலம் மறந்து சிலுவையை சுமக்க தயாராகிவிட்டோமா? பெரியவர் யார் என்ற போட்டி நம்மிடம் இருக்கிறதா? யோசனை செய்ய வேண்டும். God bless you. Praise the Lord.